நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் அண்டை வருகிறோம். கர்த்தாவே, நீ பெரியவரும் எங்களுக்கு போதுமானவருமாய் இருக்கிறீர். மோசே சொன்னது போல உம்முடைய சமூகம் எங்கள் முன்னாக போகட்டும். கர்த்தாவே, நீர் எங்களோடு வர வேண்டும். இந்த நாளிலே எங்களுக்கு உம்முடைய சமூகம் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, கிருபையால் நடத்துங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை மறைவிடமே மறைவிடமே, ஆராதனை சொல்லுங்களேன், உறைவிடமே உறைவிடமே உமக்கு, ஆராதனை மறைவிடமே மறைவிடமே, ஆராதனை புகலிடமே உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்வம் வாக்கு தத்தோம், பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே, அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவர், மறைவிடமே சொல்லுவார், மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு, ஆராதனை அழைக்கலமே, ஆராதனை உறைவிடமே உறைவிடமே உமக்கு, வாயில தரு சொல்லுங்களேன், ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசுகிற இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே,
இளைப்பாறுவே. கண்ணனை போல என்னை காப்பவரை நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரே, அணுகாமல் காப்பவரே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறும். மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு. அவரை பார்த்து மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. நான் விசுவாசிக்கிற இந்த பாடலை பாடும்போது ஆண்டவரே உங்க சமூகம் என்ன பின்தொடரட்டும். உங்க இடத்துல இயேசுவின் சமூகம், உங்க இடத்துல அந்த சமூகம் சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த பாடல் பாடும்போதே ஆண்டவரே உங்க சமூகத்தை உணர கிருபை செய்யுங்க, உங்க பிரசனத்தை உணர கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல உங்க வரவேற்கிறோம். வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல சொல்லுங்களேன், உங்க சமூகத்துல வரவேற்கிறோம்ப்பா, உங்க பிரசனத்தை வரவேற்கிறோம்ப்பா. இந்த இடத்துல நாங்க மாத்திரமல்ல, உங்க பிரசனம் ஆளுகை செய்யணும். Thank you, Lord. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம், இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு
அவரை பார்த்து சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. என் தகப்பன் நீங்க தானப்பா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீங்க தானப்பா, சமூகத்தை தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவனதி, ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். எங்க உதடுமை துதிக்கும், ஏன் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்களேன், என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. பாருங்களேன், உங்க சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. அறுசுவை உணவு, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், திருப்தி தினம் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன், ஆனந்தம் ஆனந்தம். என் உதடு, என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உங்களை உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, சொல்லுங்க, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. அல்லேலூயா, 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 அவர் சமூகத்துல உங்க சமூகம், உங்க சமூகம் மேலானது. அல்லேலூயா, உரிமை கொண்டாடுவோமா? அல்லேலூயா, 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 ஆமென். இது சொல்லும் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உங்க சமூகம் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. மறுபடியும் சொல்லுவோம், உங்க சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரிலும்
அதிகம் அதிகமா என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா எங்களுக்கு ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன் ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன் எங்க உதடு என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது அவர் சமூகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பயமே இருக்குது ஜி தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் அவரை பார்த்து சொல்லுங்க எங்களுக்கு பயம் இல்லப்பா உங்க சமூகம் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு பயம் எங்கப்பா வரும் தேங்க்யூ ஜீசஸ் கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர் சேர்ந்து பாடுவோமா பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் சந்தோஷமாய் பாடுவோமா பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா கேடகமே கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் சொல்லுங்க பயமில்லை எதிர்கால பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா என் கீதமும் மாணி என் ரட்சிப்பும் மாணி என் ஜீவனின் பலனானவரே என் கீதமும் மாணி என் ரட்சிப்பும் மாணி என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தி என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தி அவரை பார்த்து சொல்லுங்க கேடகமே மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர கேடகமே கேடகமே மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன்
மேய்ப்பனே என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். சொல்லுங்க, நல்ல மேய்ப்பனே என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வலிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எங்க எதிரிகளின் முன்பே நிரம்பி வலிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சின மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சின மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை பயமில்லையே. சொல்லுங்களேன், பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். நீங்க ஒரு வாட்டியும் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லும்போது சாத்தானுக்கு ஒரு அடி கொடுத்த மாதிரி தான். அவன் கொண்டு பயத்தை கொண்டு வருகிறவன் அவனே பார்த்து சொல்ல, எனக்கு பயம் இல்லையே, என் கர்த்தர் என் ஆதரவாய் இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு கேடமாக இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு ஜீவனும் என் கர்த்தர் எனக்கு பலனுமாய் இருக்கிறார். அதனால தான் விசுவாசித்தால் உற்சாகமாய் பாடுவோமா, எனக்கு எதிர்கால பயம் இல்லை, என் எதிர்கால பயம் இல்லை, கர்த்தர் என் ஆதரவாய் இருக்கிறார். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். வாய்களை திறந்து சொல்லுங்களேன், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். சாத்தனை பார்த்து சொல்லுங்க, பயமில்லையே எதிர்கால என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். சொல்லுங்க, கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சின மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை. பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். விசுவாசத்தோட சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மோசே கண்ட ಸಮೂಹ ನಾನು ಕಾಣಬೇಕು, ಬಂದೆಯ ಬಿರುಕಲ್ಲಿ ನನ್ನನು ನಿಲ್ಲಿಸು, ಬಂದೆಯ ಬಿರುಕಲ್ಲಿ ನನ್ನನು ನಿಲ್ಲಿಸು.
சமூகத்தை வரவேற்போம்மா. ஆத்ம பிரசனத்தை. ஓ தேங்க்யூ லார்ட். உங்க பிரசனம் போதும்பா. நீங்க பாடுது வண்ணமாக. உங்க பிரச்சனை இல்லாம நாங்க என்னப்பா பண்ண முடியும்? உங்க பிரச்சனை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளெல்லாம் உங்க பிரச்சனை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும், எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆராதனை தேவன் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் அவரை கனப்படுத்துவதும் நமக்கு தந்திருக்கிற ஒரு காலம். அதில் நல்லா பாடி ஆராதித்து துதிச்சிடணும். இந்த நேரத்தை இன்றைக்கு நமக்கு தேவன் தந்தார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இப்பொழுது கூட நாம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். அது நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும் நமக்கு அது தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் இந்த வேதத்தின் ரகசியம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம் அதுதானா இருக்கும். மோசே பல அற்புதங்களை கண்ட தேவ மனிதன். ஆமென். இந்த 33ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் நீங்கள் படிப்பீங்களானா ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்றால், சுமார் ஒரு 400 வருஷம் அடிமையாய் இருந்த இஸ்ரவேலர்களை ஒரு நொடி பொழுதிலே அற்புத விதமாய் தேவன் நடத்தி வருகிறார். மகத்தான அற்புதம், ஆச்சரியங்கள், 10 அற்புதத்தால் கண்குளிராய் பார்த்த மக்கள் கேவலம் ஒரு 1.5 மாசத்திலேயே வெளியே வந்து ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கோல்டன் ஸ்காஃப், அதை பொச்சிலையை செய்து, இந்த பொச்சிலை தான் நம்மை நடத்தி வந்தது, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நடத்தி வந்துடுச்சேன்னு சொல்லிட்டாங்க. பாவத்திலேயே இதுதான் பெரிய பாவம் அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 400 வருஷம் அடிமைத்தனம், வெளியே வந்துட்டாங்க. பொண்ணு வெள்ளி எல்லாம் இருக்குது, சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் அவசரம். இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு மோசே மலைக்கு போயிருக்கும் பொழுது இவங்களுக்கு அவசரம், எங்களுக்கு அர்ஜெண்ட்டாக எங்களுக்கு நடத்துருங்க வேணும். அப்போது ஆரோன் பயந்து அந்த பொன் சிலையை உருவாக்கி தருகிறார். அதில் இருக்கிறதுலே ரொம்ப ட்ரெஜிக் மோசமானது என்னவென்றால், இந்த பொற்சிலை தான் நம்மை நடத்தி வந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ மகா பெரிய காதகமாக இருக்கிறது. இப்படி தேவனுடைய இருதயத்துக்கு துக்கத்தை உண்டாக்கின பாவம். இது எல்லாரும் நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இது உண்மையிலே நடந்த சம்பவமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய தேவன் தன்னுடைய வலது கரத்தை நீட்டி இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தா, இந்த மக்கள் செய்த காரியம், இந்த பொன்சிலை தான் நம்மை கொண்டு வந்தது. பெரிய பாவம் செய்தார்கள். இந்த மத்தியில தான் இந்த யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ மோசேக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அது என்னவென்றால், மோசே பரவாயில்ல, என்ன பண்ணு, நான் மன்னிக்கிறேன், ஆனால் நான் வரமாட்டேன், என்னுடைய தூதனை அனுப்பிச்சு தரேன். எப்படி சொல்கிறார் அவர்? நான் வரமாட்டேன், என்னுடைய தூதனை அனுப்பிச்சேன். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அப்பா பரவாயில்ல, தூதன் வந்தாலும் செட்டில் ஆகிடலாம், தேவன் வந்தாலும் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர். வேற அந்த ஸ்தானத்தில் வேற யாருமே இருந்திருந்தாலுமே, தூதன் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எப்படியானா கானான் தேசத்துக்கு போயிடுவோம் அப்படி. ஆனால் மோசே அப்படி சொல்லவில்லை.
ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அற்புதங்கள் என்பது மோசேக்கு புதிதானதல்ல. பல அற்புதங்களை கண்டவர் அவர். ஆனால் அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால், தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், அவருடைய சமூகம் நம்மோடு இருக்க. மோசே டிஸ்கவர் பண்ணிட்டார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். மோசே கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? 400 வருஷம் அடிமத்தனத்தில் இருந்தோம், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தது. இப்போ பிரச்சனை, வனாந்திரத்தில் இருக்கிறோம், உங்களுடைய சமூகம் எங்களோடு இருக்கிறது. கானான் தேசத்துக்கு போறோம், அங்கேயும் உங்களுடைய பிரசன்னம் வருகிறது. அப்போ உங்களுடைய பிரசன்னம் இல்லைன்னா இந்த இடத்திலிருந்து எங்களை மூவ் பண்ணாதீங்க. சிம்பிள் அஸ் தட். எங்க இருந்தாலுமே உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவைப்படுது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க தேவதூதர் கட்சியா மோசே கட்சியா? நான் மோசே கட்சி. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவன் அற்புத விதமாக ஒரு மனிதன் ஜெபத்தை கேட்டு சொல்லுகிறார், நான் என்னுடைய சமூகம் உன் முன்பாக செல்லும். ஆமேன். அதனால நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும், சில பேருக்கு குழந்தை பிறக்கல, சில பேருக்கு கல்யாணம் ஆகலை, சில பேருக்கு கடன் பிரச்சனை, சில பேருக்கு பிரச்சனை எதிர்கொள்ள போறாங்க, பல காரியங்களை இருந்தாலுமே அவசரத்தில் தவறான முடிவுகளை எடுத்துடக்கூடாது. ஆமேன். எந்த சூழ்நிலையும் அவருடைய சமூகத்தில் இருக்க கத்துக்கணும். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். என்ன இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில மோசே கண்டுபிடிச்சிட்டாரு. கானான் தேசத்துல இருந்தோம், தேவன் நம்மோடு அவருடைய பிரசன்னத்தால நெருப்பி வச்சிருந்தால் ஒரு குறையும் இல்லை. இப்போ வனாந்திரம், பிரச்சனை பிடிச்ச ஏரியா அது, அங்கேயும் யார் இருக்கிறாரு? தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, அவர் நம்மோடு இருக்கிறார். இப்போ வரப்போகிற போக போகிற இடம் கானான் தேசமாக இருக்குது. அப்போது ஐகுப்தில் இருந்தாலும் அவர் நம்மோட இருந்தார், வனாந்திரத்தில் இருந்தாலும் நம்மோட இருந்தார், போகிற கானான் தேசத்திலையும் அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் இல்லாத அந்த இடமும் அந்த பதவியும் அந்த தேசமும் அந்த உயர்வும் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். அவர் இல்லாத அந்த பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை வீணாய் போயிடும்னு மோசே கண்டுபிடித்தார். இப்போ ஜெபத்தில் நாம் கேட்டது போல் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு வருதில்லன்னு சொன்ன ஆண்டவர், உங்களோடு நான் வரேன், ஆமென், என்னுடைய பிரசன்னம் முன்பாக. அதனால தான் இந்த காலை ஜெபம். நீங்கள் ஜெபித்தா வாழ்க்கை மாறும். ஆமென். நீங்கள் ஜெபித்தால் அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை எப்படி தேவன் கேட்டு நான் வரேன்னு சொன்னாரோ, என்னுடைய சமூகம், இன்றைக்கு 6:30 மணி ஆயிடுச்சு, அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போனால் வெற்றி தான், வெற்றி தான். இந்த வருஷத்தில் வெற்றி, அடுத்த வருஷத்தில் வெற்றி, வெற்றி, ஒவ்வொரு நிமிடம் நமக்கு வெற்றி. அவருடைய சமூகம் மோசே கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி நீங்கள் இல்லாத வாழ்க்கை அது வேண்டாம். பேரை கிறுக்கி போட்டுருங்க, என் பேரை எடுத்துருங்க, வேண்டாம். இங்கிருந்து ஜஸ்ட் நோ நீட் டு மூவ், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கிறதுக்கு தேவை இல்லை. அப்போ தான் சொல்கிறாரு, என்னுடைய சமூகம் உன் முன்பாக போ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய சமூகத்தோடு நாம் இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே நாம் நடக்க வேண்டும், அவர் முன்பாக போக வேண்டும், நாம் பின்னால் வர வேண்டும். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்பலாமா? உம் சமூகம் உன் செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்றீர். என் சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்றீர். என் சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்றீர். எதை குறித்தும் கலக்கமில்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா,
எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் இருத்தியுள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் இருத்தியுள்ளே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு. ஓ, கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. என் சமூகம் முன் செல்லும். இளைப்பாறுதல் தருவேன் என்றே. சமூகம் முன் செல்லும். இளைப்பாறுதல் தருவேன் என்றே. எதை குறித்தும் கலக்கமில்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஆமாண்டவரே, இந்த காலை வேளையில மோசே ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவ தூதன் இல்லை, எங்கள் பிஸ்னஸ் இல்லை, எங்கள் பணம் இல்லை, எங்கள் உயர்வு இல்லை, எங்கள் பதவிகள் இல்லை. ஆண்டவரே, எங்களை நடத்துகிற அதிகாரிகள் இல்லை. எங்களை நடத்துவதற்காக நீங்களே எங்களுக்கு முன்னாக செல்ல வேண்டும். இல்லைன்னா அந்த ப்ரோக்ராமே வேண்டாம் ஆண்டவரே, அந்த ட்ரிப்பே வேண்டாம், அந்த வேலையே வேண்டாம், அந்த இடமே வேண்டாம். இன்றைக்கி ப்ரோக்ராம் கேன்சல். நீங்கள் வராத அந்த ப்ரோக்ராம் அது தேவையில்லாத ஒன்றா இருக்கிறது ஆண்டவரே. அதனால் உம்முடைய நீர் எங்களோடு வருவதனால் மாத்திரம்தான் நாங்கள் போவோம். எங்களோடு இது வந்ததுக்காக நன்றி, வருவதற்காக நன்றி, வாழ்நாளெல்லாம் நம்மை நடத்துவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒன்றும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம்மோடும் நம் திருச்சபையோடும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.